வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆண்களின் ஆரோக்கியம் சம்பந்தமான மிக முக்கியமான ஆனா பலரும் வெளிப்படையா பேச தயங்குற ஒரு தலைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்க உடலை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு விளக்கப்பதிவு. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். விரைப்பையில அதாவது டெஸ்டிக்கல்ல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் கூட புற்றுநோயோட அறிகுறியா இருக்க முடியுமா? நம்ம உடம்புல நடக்கிற ஒரு சாதாரண பௌதீக மாற்றம் பெரிய ஆபத்துக்கான எச்சரிக்கையா இருக்குமாங்கிறத பத்தி தான் ஆதாரங்களோட இன்னைக்கு நம்ம அலச போறோம். முதல்ல இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பத்தி பாத்திரலாம். இந்த 15 முதல் 35 அப்படிங்கிற வயசு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவா பார்க்க போனா விரைப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா வர ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த 15ல இருந்து 35 வயசுக்குட்பட்ட இளம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா காணப்படுற ஒரு திடக்கட்டி, அதாவது சாலிட் டியூமர் வகை இதுதான். இதை கேட்டதும் கொஞ்சம் பயமா இருக்கா? கவலையை விடுங்க, இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியும் இருக்கு. ஆரம்ப நிலையிலேயே இதை கண்டுபிடிச்சிட்டா முழுமையா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால பயப்படுறதை விட விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் நம்மளோட முதல் ஆயுதம். சரி, இப்போ நம்ம கட்டாயமா கவனிக்க வேண்டிய சில முக்கிய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆரம்பகட்ட அறிகுறிகள் பெரும்பாலும் எந்த வலியுமே ஏற்படுத்துறது கிடையாது. விரைப்பையில ஒரு கடினமான பகுதி அல்லது சின்ன முடிச்சு மாதிரி ஒரு கட்டி உருவாகிறது, ஒரு விரைப்பை மட்டும் மற்றொன்றை விட பெருசா மாறுறது, அல்லது அந்த ஸ்க்ரோட்டம் பகுதியில ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு கனத்த உணர்வு தொடர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இது ஒரு முக்கியமான ரெட் ஃபிளாக். அதாவது விரைப்ப பையில திடீர்னு திரவம் சேர்ந்து வீக்கம் ஏற்படுறது. இந்த மாதிரி சடனா ஒரு வீக்கம் ஏற்பட்டா கொஞ்சமும் தாமதிக்காம உடனே மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவா ஆரம்பத்துல எந்த வழி இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா அது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. சிலருக்கு அந்த இடத்தை தொடும்போது ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கலாம், லேசான வலி அல்லது ஒருவித அசௌகரியம் கூட கண்டிப்பா ஏற்படலாம். அடுத்து உடலோட மற்ற பகுதிகளில் ஏற்படுற அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, பல நேரங்கள்ல விரைப்பையில எந்த மாற்றமும் தெரியறதுக்கு முன்னாடியே உடம்போட மற்ற இடங்கள்ல சில வலிகள் வர ஆரம்பிச்சிடும். குறிப்பா அடிவயிறு அல்லது இடுப்பு பகுதியில ஏற்படுற வலி அல்லது ஒரு விதமான அசௌகரியம், இது நோய் உள்ளுக்குள்ள பரவுறதோட ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம். இதுல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தொடர்ந்து இருக்கிற முதுகு வலி. ஒருவேளை இந்த பிரச்சனை லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்ற நிணநீர் முடிச்சுகளுக்கு பரவி இருந்தா அது சுலபமா குறையாத ரொம்ப தீவிரமான கீழ்முதுகு வலியை ஏற்படுத்தும். அதனால சாதாரண முதுகு வலி தானே அப்படின்னு இதை அசால்ட்டா விட்டுடக்கூடாது. இதெல்லாம் கேட்டுட்டு பேனிக் ஆகாதீங்க, பயப்பட வேண்டாம், பரிசோதனை செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். விரைப்பையில ஏற்படுற எல்லா கட்டிகளும் எல்லா மாற்றங்களும் கேன்சரா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சாதாரண தொற்றுகள், நீர்க்கட்டிகள், சிஸ்ட்ஸ் அல்லது வேரிகோசீல் மாதிரியான ரொம்ப சாதாரண காரணங்களால கூட இந்த மாதிரி கட்டிகள் வரலாம். அதுக்காக நம்ம அலட்சியமாவும் இருந்துடக்கூடாது. முக்கியமான விதி இதுதான். எந்த ஒரு சின்ன புது மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே ஒரு மருத்துவரை போய் பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். இணையதளத்துல அறிகுறிகளை தேடி பார்த்து நமக்கு நாமே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். உங்களை நீங்களே பாதுகாத்துக்க 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தானே இருக்கு. 1, உங்க விரைப்பைகளோட இயல்பான தோற்றம், அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். 2, உங்களோட அந்த நார்மல் என்னன்னு தெரிஞ்சாதான் புதுசா ஏதாவது கட்டி வருதா, சைஸ் பெருசாகுதாங்கிற வித்தியாசத்தை உங்களால ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும். 3, அப்படி ஏதாவது சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட உடனே மருத்துவ உதவியை நாடணும். அவ்வளவுதான். இங்கே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது வெறும் ஒரு விழிப்புணர்வு விளக்கப்பதிவு மட்டும்தான். எந்த வகையிலும் இது ஒரு மருத்துவருடைய ஆலோசனைக்கு மாற்றாகாது. ஆண்களோட ஆரோக்கியம் பத்தின நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால இந்த முக்கியமான விளக்கப்பதிவை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்க உடம்பு சத்தமா கத்துற அளவுக்கு ஒரு வியாதி முத்துறதுக்கு முன்னாடி அது மெதுவா முணுமுணுக்கும் போதே அந்த எச்சரிக்கைகளை நீங்க சரியா கவனிக்கிறீங்களா? சின்ன சின்ன அறிகுறிகளை புறக்கணிக்கிறத இத்தோட நிறுத்திட்டு இன்னைக்கே உங்க ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.